ஸோ இப்போ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மோட்டருக்கு உண்டான ஃபுல் கிட்டு. அதாவது ஓகேங்களா, மோட்டர், ஆக்சிலரேட்டர், ஜங்ஷன் பாக்ஸ் ஃபார் ஒயரிங்கு, கண்ட்ரோலர், பேட்ரி கன்சோல் பாக்ஸ் வித் எல்இடி, ஹாரன், அது எல்லாமே சேர்ந்து இருக்குது வித்து கீயோடு இருக்குது. ஸோ இப்போது இதை எப்படி கனெக்ட் பண்ணி இது ஒயரிங் கிட். ஓகேங்களா, ஸோ இதை எப்படி நம்ம கனெக்ட் பண்ணி மோட்டரை ரன் பண்ணுறது அப்படின்ற ஒரு பேசிக் வீடியோ தான் அது. ஓகேங்களா, ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் கரெக்டாக பாருங்கள், தெளிவாக சொல்கிறேன். அதுக்கேற்ற மாதிரி நீங்களே வந்து இந்த கிட்டை அசம்பிள் பண்ணி ரன் பண்ணலாம். ஓகேங்களா, சரிங்க. இப்போது ஃபஸ்ட்டு இந்த ஜங்ஷன் பாக்ஸை ரிமூவ் பண்ணிடலாம். ஏன்னா இதுதான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒயரிங் பண்ணுறதுக்கு உண்டான விஷயமே. இப்போ இதை நம்ம ஸ்க்ரூஸை ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே வந்து இந்த மாதிரி வந்து 4 வந்து பின்ஸ் வந்து இருக்கும். 1 2 3 4 5 வந்து இருக்குது. ஓகேங்களா, இது வந்து எதுக்கு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மோட்டாரினுடைய ஃபேஸ் ஒயர்ஸை கனெக்ட் பண்ணுறதுக்கும் பேட்ரி டெர்மினல்ஸை கனெக்ட் பண்ணுறதுக்கும். ஏன்னா அதுதான் வந்து ஷார்ட் ஆகக்கூடாது. அது ஷார்ட் ஆனால் உள்ளே இருக்க பயங்கரமாக வந்து ரிஸ்க் வந்து இதுவாகும். ஸோ மற்றபடி சின்ன சின்ன விஷயங்கள் ஷார்ட் ஆனாலும் வந்து என்ன பண்ணோம் பார்த்திங்கன்னா அதில் ஷாக் ப்ரூஃப் வந்து இருக்குது, அதை வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். ஓகேங்களா, சரிங்க. இப்போ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கண்ட்ரோலரில் இருக்கக்கூடிய ஃபேஸ் ஒயர்ஸ். இது 3மே, இந்த எல்லோ கலர், இந்த ப்ளூ கலர், இந்த க்ரீன் கலர். ஓகேங்களா, இதுதான் ஃபேஸ் ஒயர்ஸ். இதுதான் வந்து மோட்டரை வந்து ரன் பண்ணுறதுக்கு உண்டான முக்கியமான ஒயர்ஸ். இது 2 பார்த்திங்க அப்படின்னா பேட்ரி ஒயர்ஸ். பேட்டரியிலேருந்து பவர் சப்ளை கண்ட்ரோலரில் போய் கண்ட்ரோலர்லேருந்து மோட்டருக்கு பவர் சப்ளையை வந்து அனுப்புறது. ஓகேங்களா, ஸோ இதை தான் நம்ம இப்போ இதில் கனெக்ட் பண்ண போகிறோம். இப்போது இதில் பார்த்திங்கன்னா இதில் வந்து இந்த 3 ஒயர் அதே கலர் தான் இருக்குது பாருங்கள், எல்லோ, க்ரீன், ப்ளூ. ஸோ இதை தான் நம்ம இதில் கனெக்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, அதே மாதிரி இந்த கண்ட்ரோலரில் இருக்கக்கூடிய ஒயர்ஸும் வந்து நம்ம எடுத்து இதில் கனெக்ட் பண்ண போகிறோம். எல்லோவுக்கு எல்லோ, க்ரீனுக்கு க்ரீன். ஓகேங்களா, அடுத்து ப்ளூவுக்கு ப்ளூ. இப்போ எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து நம்ம நெட்டை வந்து இதில் ப்ளேஸ் பண்ணிடணும். இப்போ இந்த மாதிரி வந்து இந்த 3 ஃபேஸ் ஒயர்ஸும் வந்து எல்லோ, க்ரீன், ப்ளூ கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த பவர் சப்ளை ப்ளஸ், ஓகேங்களா, இந்த பிளாக் கலருக்கு உண்டான நெகட்டிவ் சப்ளை வந்து நம்ம இந்த கார்னர் டு கார்னர் கனெக்ட் பண்ணணும். ஏன் கார்னர் டு கார்னர் கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா ப்ளஸ்ஸும் மைனஸும் இன்கேஸ் ஷார்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. இந்த நெட்டை கிட்டு லூஸ் ஆனால் இது உடஞ்சாலும் ஸோ லாஸ்ட்டில் இருக்கிறதுனால அந்த ஷார்ட்ன்றதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கான ஸ்டெப்பு தான். ஸோ இதை டைரெக்டாக கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒயரிங் கிட்டில் ஒரு ப்ளஸ்ஸு மைனஸ் ஒன்று இருக்கும். ஓகேங்களா, ஸோ இது பாருங்கள், இது ஒரு ப்ளஸ்ஸு, இந்த பக்கம் மைனஸ். இதையும் வந்து பார்த்திங்கன்னா இதில் வச்சு கனெக்ட் பண்ணிடணும். இப்போ தான் வந்து ஒயரிங் கிட்டுக்கு வந்து சப்ளை போகும். ஓகேங்களா, இப்போ இதை வந்து இப்போது இந்த நட்டு போட்டு டைட் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எல்லாமே வந்து ப்ராப்பரான கனெக்ஷன் வந்து பண்ணிட்டோம். இந்த கனெக்ஷன் பண்ணிட்ட பிறகு இந்த ஜங்ஷன் பாக்ஸை நம்ம க்ளோஸ் பண்ணணும். ஓகேங்களா, ஏன்னா அவாய்ட் ஃபார் ஷார்ட் சர்க்யூட்ஸ். ஸ்க்ரூஸ் போட்டு நம்ம டைட் பண்ணிடணும். ஓகேங்களா, டைட் பண்ண பிறகு
ஸோ கனெக்ஷன் வந்து இப்போது செக்யூர்ட் ஆகிடுச்சு, சேஃப் ஆகிடுச்சு. ஓகேங்களா? சரிங்க. இப்போ அடுத்து என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோட்டர்னுடைய கனெக்ஷன் வந்து எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்றத வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போது மோட்டருக்கு மெயினே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆங்கிளை கண்டுபிடிச்சி அது ஓட வைக்கிறது தான். அதுக்கு தான் வந்து ஹால் சென்சார் வந்து அதில் வந்து ஃபிட் பண்ணியிருப்பாங்க. ஒன்று 120 டிகிரிஸ் வந்து கேல்குலேட் பண்ணி சுற்றும். அதில் பார்த்திங்கன்னா கண்ட்ரோலரில் இருக்கக்கூடிய இது தான் அந்த ஹால் சென்சாருக்கு உண்டான ஒயரிங். இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ, பிளாக், எல்லோ, க்ரீன், ரெட்டு, இது 5 ஒயர்ஸ் இருக்குது. இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மோட்டர்லேயும், அதாவது மோட்டர்லேருந்து வரக்கூடிய கனெக்ஷன்லேயும் அந்த 5 ஒயர்ஸ் வந்து இருக்கும். அதே கலர் கோடிங் தான். ஓகேங்களா? ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா இதில் கனெக்ட் பண்ணிடுறோம். இதில் கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஒயரிங் வந்து நம்மளுக்கு ஃபினிஷ் ஆகிடும். ஸோ இப்போ இதை வந்து நம்ம வந்து கனெக்ஷன் பண்ணியாச்சு. ஹால் சென்சார் ஒயரை கனெக்ட் பண்ணியாச்சு, ஃபேஸ் ஒயர்ஸை கனெக்ட் பண்ணியாச்சு, அதே மாதிரி பவர் சப்ளைக்கு உண்டான ப்ளஸ் மைனஸும் கனெக்ட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த செக்ஷன் வந்து முடிஞ்சது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சிலேட்டரை வந்து நம்ம வந்து இந்த ஒயரிங் கிட்டோட கனெக்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3 ஒயர், ரெட்டு, க்ரீனு, பிளாக், இந்த 3 ஒயர் இருக்குங்களா? இந்த 3 ஒயர் தான் த்ராட்டிலுக்கு உண்டான ஒயர். இது கண்ட்ரோலரில் வரும். ஓகேங்களா? அடுத்து இங்கே 2 எல்லோ அப்படி இருக்குது பார்த்தீங்களா? இது வந்து ஹாரனுக்கு உண்டான ஒயர். இந்த ஹாரனுக்கு உண்டான ஒயர். ஸோ இப்போ இதை வந்து நம்ம கண்ட்ரோலரில் இருக்கக்கூடிய ஒயரோட கனெக்ஷன் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஹாரனுக்கு உண்டான ஒயர். இதை பாருங்க, இல்லை எல்லோ இருக்குது, இதில் வந்து ப்ளூ, ஒயிட் அப்படியே இருக்குது. ஸோ இதை நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே மேலே வந்து பாருங்கள் ஆல்ஃபாபெட்டிக் வந்து போட்டிருக்கு. பி தெரியுதுங்களா? இப்போ இதில் பி, இதில் பி, இதை வந்து கனெக்ட் பண்ணிடணும். ஓகேங்களா? ஸோ ஆனால் செல்லை டிஃப்ரெண்ட்டான ஒயர் வந்து ஒயரிங் பண்ணுவாங்க. ஸோ அந்த அதுக்குண்டான மாதிரி மேலே போட்டு கொடுத்துடுவாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து இது வந்து கண்ட்ரோலரில் இருக்கக்கூடிய த்ராட்டில் கனெக்ஷன். ஓகேங்களா? இது நம்ம ஒயரில் இருக்கக்கூடிய த்ராட்டில் கனெக்ஷன். ஸோ இது ரெண்டுத்தையும் வந்து கனெக்ட் பண்ணும். இதில் பாருங்கள் டீன்னு போட்டு பாருங்கள், பார்த்தீங்கன்னா தெரியும். இதுலேயும் டி, இதுலேயும் டி. ஸோ 3 ஒயர். இதில் வந்து கலர் கோடிங் வந்து கரெக்டாக கொடுத்துருக்கு. ஸோ இப்போது த்ராட்டில் ஹார்ன் ஒயர் வந்து கண்ட்ரோலரோட கனெக்ட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இப்போ ஆல்மோஸ்ட் வந்து ஒயரிங் வந்து முடிஞ்ச மாதிரி கணக்கு. சரிங்களா? இப்போ மெயின் இன்னும் அடுத்து ஒன்று என்ன இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கன்சோல் யூனிட்டோட நம்ம கனெக்ட் பண்ணணும். ஓகேங்களா? இதுக்கு பவர் சப்ளை ப்ளஸ் ஹார்னுக்கு உண்டான ஒயர். ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இந்த ஒயரிங்கில் இந்த யூனிட்டில் வந்து இருக்குது. ஸோ இந்த 2 ஒயர் இருக்குது இல்லைங்களா? இந்த 2 ஒயர் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கண்ட்ரோலர்லேருந்து இந்த பக்கம் வந்து இந்த கண்ட்ரோல் யூனிட்டுக்கு, இந்த கன்சோல் யூனிட்டுக்கு வரும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் பாருங்கள் ஏன்னு கொடுத்துருக்காங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேங்களா? ஸோ இதை வந்து அப்படியே அந்த கலர் கோடில் அப்படியே வந்து கனெக்ட் பண்ண வேண்டியது தான். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பவர் இருக்குது அதெல்லாம் வந்து மெஷர் பண்ணோம். கண்ட்ரோலர்லேருந்து வந்து அனுப்பக்கூடிய வழி. ஸோ லைட்டு அதுக்கு எல்லாத்துக்குமே. அடுத்து இது வந்து இதில் வந்து பி போட்டுருக்காங்க. அதே மாதிரி இதுலேயும் வந்து பி இருக்குது. ஸோ இதை ரெண்டையும் வந்து இதில் கனெக்ட் பண்ணிடணும். ஓகேங்களா? ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் வந்து ஒயரிங் வந்து முடிஞ்சாச்சு. ஓகேங்களா? இப்போ முடிஞ்ச பிறகு இப்போ என்ன பண்ணணும், எல்லாத்தையும் வந்து நம்ம ப்ராப்பராக வந்து நம்ம வச்சிடறோம். ஏன்னா ஆல்ரெடி எல்லாமே செக்யூர்டாக வந்து ஒயரிங் வந்து பண்ணியாச்சு. சரிங்களா? இப்போது அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பவர் சப்ளை வந்து நம்ம பேட்டரியிலேருந்து கொடுக்கணும். ஓகேங்களா? இப்போ நம்ம இது வந்து இந்த ப்ளஸ்ஸு மைனஸ் வந்து நம்ம பவர் சப்ளை வந்து எடுத்துருக்கோம். இது வந்து நான் அடிஷ்னலாக வந்து சாக்கெட் மாதிரி ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ நான் இப்போ இதை கொண்டு போய் என்னுடைய பவர் சப்ளை யூனிட்டில் வந்து கொடுத்துட்றேன். இது வந்து என்னுடைய பவர் சப்ளை யூனிட். ஓகேங்களா? கரெக்டாக கொடுத்துட்டேன். ஆல் தான் லாக் ஆகிடுச்சு. பவர் சப்ளை வந்து சிஸ்டத்துக்கு வந்து கொடுத்தாச்சு. இன்னும் பவர் சப்ளை யூனிட்டை வந்து ஆன் பண்ண வேண்டியது தான். 48 வோல்ட்ஸ். ஓகேங்களா?
ஸோ இப்போ நம்ம வந்து பவர் சப்ளை வந்து கொடுத்தாச்சு. ஸோ இப்போ இதை வந்து நம்ம ஆன் பண்ணுறோம். ஓகேங்களா, ஆன் பண்ணி பார்க்கலாம். லைட்ஸ் வந்து எது அடுத்த ஸ்டெப்பு ஆன் பண்ணோம் அப்படின்னா ஹெட்லைட். ஓகேங்களா, அப்படியே ஆஃப் பண்ணிட்டோன்னா ஹெட்லைட் ஆஃப் ஆகிடும். ஸோ ஓகேங்களா, இப்போது பவர் சப்ளை எல்இடிஸ் வந்து எரிஞ்சிட்டு இருக்குது. லோ லெவல் சப்ளை தான் வந்து கொடுத்துருக்கோம். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பவர் ஆன் அண்டு ஒரே ஒரு லெவல் இண்டிகேட்டர் மட்டும்தான் கொடுத்துருக்கு. ஏன்னா டெஸ்ட் பண்ணுறதுனால வந்து ஃபுல் சப்ளை வந்து நம்ம கொடுக்கலை. ஓகேங்களா, சரிங்க. இப்போது ஆக்சிலேட்டர் வந்து நம்ம கொடுத்து பார்ப்போம். ஓகேங்களா, ஆக்சிலேட்டர் கொடுத்தா இந்த மோட்ரு வந்து ரன் ஆகுதா அப்படின்றது வந்து பார்ப்போம். ஸோ ஆக்சிலேட்டர் கொடுக்குறோம், மோட்டர் வந்து ரன் ஆகலை. எல்லா ஒயரிங்குமே வந்து கரெக்டாக இருக்க ஒரு தடவை வந்து பார்த்துக்கலாம். ஸோ எல்லாமே வந்து கரெக்டாக தான் இருக்குது, பட் இருந்தாலும் ரன் ஆகலை. ஸோ இந்த மாதிரி வந்து ப்ராப்ளம் வந்தது அப்படின்னா இது எல்லாருமே ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம் தான். ஏன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இங்கே இந்த மாதிரி ஒயரிங்ஸ்லாம் வருது பார்த்திங்களா, இந்த சாக்கெட்ஸ் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லூஸ் கனெக்ஷன்ஸ், ஏன்னா குவாலிட்டியில் வந்து இருக்காதுங்க இந்த சாக்கெட்ஸ்லாம் வந்து. ஸோ இப்போ இந்த சாக்கெட்ஸை ரிமூவ் பண்ணி நம்ம டைரெக்டாக வந்து கொடுத்து பார்த்தோம் அப்படின்னா ரன் ஆகும். ஸோ இப்போ நம்ம வந்து அதை தான் இப்போ நம்ம ட்ரை பண்ண போகிறோம். பாருங்கள், எல்லாம் ஆனில் இருக்குது, ஆக்சிலேட்டர் கொடுக்குறேன், மோட்டர் ரன் ஆகலை. ஓகேங்களா, அதையும் இப்போ வெரிஃபை பண்ணிடலாம். இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒயரிங் வந்து எல்லாமே வந்து சாக்கெட்ஸ் எல்லாமே வந்து நம்ம எடுத்துட்டோம். ஏன்னா வந்து ஒரு சில லூஸ் கான்டாக்ட்ஸ் உள்ளே சரியாக கான்டாக்ட் ஆகாமல், வெளியே பார்க்குறதுக்கு சாக்கெட் நல்லா கான்டாக்ட் ஆகிருக்கும், உள்ளே அந்த பின்ஸ் வந்து கான்டாக்ட் ஆகாமல் இருந்திருக்கலான்னு எல்லாத்தையும் வந்து நம்ம எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு எல்லாமே என்ன பண்ணிட்டோம் பார்த்திங்கன்னா டேப் வந்து நம்ம டேப் பண்ணியாச்சு. ஓகேங்களா, டேப் பண்ணியாச்சு. நெசசரி எந்தெந்த ஒயர்லாம் தேவையோ அதுக்கு நான் டேப் பண்ணியாச்சு. அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ரேட்டட் பவரும் வந்து கொடுத்தாச்சு. 48 வோல்ட்ஸ் வந்து நம்ம இதுக்கு ப்ரொவைட் பண்ணிட்டோம். சரிங்களா, சரி. இப்போது வந்து நம்ம யூனிட்டை ஆன் பண்ணலாம். ஓகேங்களா, இப்போது நான் ஆன் பண்ணுறேன். கீ எடுத்து ஆன் பண்ணோன்னா பேட்ரி வந்து ஃபுல் அப்படின்னு வந்து காட்டுது. ஓகேங்களா, இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். ஓகேங்களா, எல்லா லைட்ஸும் வந்து எரியுது பாருங்கள். ஓகேங்களா, சரிங்க. இப்போது நான் எடுத்து ஆக்சிலேட்டர் வந்து இதை வந்து நான் வந்து கொடுக்குறேன். இங்கே மோட்டரினுடைய டைரக்ஷன்ஸை வந்து பாருங்கள். மோட்டர் வந்து ஆன்டி கிளாக் வைஸ், அதாவது கடிகாரம் சுற்றுறதுக்கு எதிர் திசையில் சுற்றுது. இப்போ நான் இன்னும் ஆக்சிலேட்டர் கொடுக்குறேன். சரிங்களா, இது ஸ்லோ டைரெக்ஷனில் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இது ஃபுல்லாக கொடுக்குறேன் பாருங்கள். ஓகேங்களா, சரிங்க. இப்போது மோட்டர் வந்து ரிவர்ஸில் சுற்றணும் அப்படின்னா வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆட்டோமொபைலில் ஐட்லர் கியர், அந்த கியர் பாக்ஸ் அது இதெல்லாம் வந்து ஆட் பண்ண வேண்டியது இருக்கும். இதில் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இந்த கண்ட்ரோலரில் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, செல்ஃப் லேர்னிங் அப்படின்னு. இந்த 2 எல்லோ அண்டு க்ரீன் லைன் இருக்கக்கூடிய ஒயர் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே ஒன்ஸ் இப்படி கனெக்ட் பண்ணி நம்ம எடுத்தோம் அப்படின்னா ஓகேங்களா டைரெக்ஷன் மாறிடுச்சு. ஸோ இப்போ பாருங்கள், இப்போ ஆக்சிலேட்டர் கொடுக்குறேன். கிளாக் வைஸில் சுற்றுதுங்களா, கடிகாரம் சுற்றும் திசையில். ஸோ ஃபுல் ஸ்பீட். ஓகேங்களா, சரிங்க. இப்போது இவ்வளோ தாங்க. இப்போ அந்த சின்ன இந்த சாக்கெட்ஸ்னால் வந்து ஒயரிங் வந்து நமக்கு வந்து டிஸ்டர்ப் ஆகிடுச்சு.
ஸோ நீங்கள் வாங்குனீங்கன்னா இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் வந்து ஃபேஸ் பண்ணிங்கன்னா இந்த வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து ஹெட்லைட் வந்து ஆன் பண்ணலாம். ஹெட்லைட் ஆன் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஓகேங்களா? சரிங்க. அடுத்து யூனிட், பவர் யூனிட்டில் பவர் வந்து எல்லாமே எரியும். ஓகேங்களா? சரிங்க. இப்போது இவ்வளோ தாங்க. ஸோ இதில் வந்து வேறு என்ன ஸ்பெஷல் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் கிடையாது, சிம்பிள் தான். நான் சொன்ன ஒயரிங் தான், ஒன்றும் கிடையாதுங்க. ஃபேஸ் ஒயர்ஸை வந்து நம்ம கொடுக்கணும், பவர் சப்ளைவை கொடுக்கணும், அந்தந்த சாக்கெட்ஸ்க்கு உண்டான ஒயர்ஸை வந்து நம்ம கொடுக்கணும். அப்படி அந்த சாக்கெட்ஸ் கொடுத்து ஒர்க் பண்ணல அப்படின்னா சிம்பிள், அவ்வளோதான். இந்த சாக்கெட்ஸ்லாம் எடுத்துடணும். இதை எடுக்கிறதுக்கு ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஒரு சின்ன நம்மளுக்கு ஒரு பின்னு இருந்தால் போதும். இந்த பின்னு வச்சு நீங்கள் என்ன பண்ணால் அங்கே அந்த சாக்கெட்டில் அந்த ஒரு ப்ரொஜெக்ஷன் இருக்கும், அந்த ப்ரொஜெக்ஷன் அப்படி அழுத்தி விட்டு ஒயர் வலிச்சிங்கன்னா கீழே வந்துடும். ஸோ பட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். நீங்கள் கழட்டும் போது நீங்கள் பிகினர்ஸ், எனக்கு உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் நாலேஜ் இல்லை அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் யோசித்து அந்த ஒயர்ஸ்லாம் வந்து ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கணும். இல்லைன்னா ஒரு சர்க்யூட் டயக்ராம் வந்து நீங்களே க்ரியேட் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா மாற்றி கொடுத்தீங்க அப்படின்னா கண்ட்ரோலரில் வந்து ஷார்ட் சர்க்யூட் ப்ரொடெக்ஷன் இருக்குது. பட் இருந்தாலும் நம்ம சும்மா ஷார்ட் பண்ணோம் அப்படின்னா வந்து அந்த ப்ரொடெக்ஷன் யூனிட் வந்து வீக் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இதுதாங்க, சிம்பிளுங்க. இதில் வேறு ஒன்றும் கிடையாதுங்க. இதில் இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாக்கபிள் அப்படின்னு இருக்கும். இப்போ நம்ம வந்து வாக்கபிள் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இப்போ பாருங்களா, இப்போ நான் இந்த ஒயரை வந்து கனெக்ட் பண்ணேன்னா வண்டி கொஞ்சம் ஸ்லோவாக ஓடிட்டே இருக்கும் மோட்ரு. ஓகேங்களா? அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்து தெரியும், ஆட்டோ வாக் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேங்களா? பார்த்தீங்களா, ஒரு குறிப்பிட்ட ஸ்பீடு வந்து ஓடிட்டே இருக்குது. ஓகேங்களா? அடுத்து எடுத்துவேன், மறுபடியும் கனெக்ட் பண்ணுறேன். இப்போ ரிவர்ஸில் அடுத்த டைரெக்ஷனில் வந்து பாருங்கள், ஒரு குறிப்பிட்ட ஸ்பீடு வந்து ஓடிட்டே இருக்கும். ஸோ நம்ம இந்த 2 வயதுக்கு ஒரு சுவிட்ச் ஒன்று போட்டோம் அப்படின்னா வண்டியை வந்து ரிவர்ஸ்லேயே மூவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி டைரெக்ஷன்ஸும் வந்து மாற்றிக்கலாம். ஸோ அந்த சுவிட்ச் ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட இது வரைக்கும் வந்து நம்ம இப்போ ரிவர்ஸில் வந்து நம்ம பைக்கை பின்னாடி தள்ளணும், ஒரு மேடு இருக்குது அப்படின்னா, ஸோ அப்போ நம்ம இதை வந்து டைரெக்டாக கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, இதுக்கு ஒரு சுவிட்ச் ஒன்று போட்டுட்டோம் அப்படின்னா, ஸோ ரிவர்ஸில் கொஞ்சம் நம்மளுக்கு வந்து அந்த ஃபார்வர்ட் மூவ்மெண்ட்ஸ் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். ஓகேங்களா? இதுதான் வந்து ஆட்டோ லேர்னிங், இந்த கண்ட்ரோலர்னுடைய ஸ்பெஷல். சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட்ஸில் கேளுங்க. அதுக்குண்டான கிளியரான, அதாவது இதில் மேக்ஸிமம் கிளியராக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படியும் உங்களுக்கு வந்து புரியல அப்படின்னா சொல்லுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் வந்து ஒரு சர்க்யூட் டயக்ராம் இதுக்குன்னு வந்து போர்டில் ரெடி பண்ணி ஆஸ் யூஷுவலாக டீச்சிங்காக சொல்லிக் கொடுக்குற மாதிரியும் சொல்லிக் கொடுக்கறதுக்கு நான் ரெடி. ஓகேங்களா? சரி, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.